வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ரேயான் வந்து ஜாக்லினுக்கும், முத்துக்குமரனுக்கும் ஏதோ ஓடுது அப்டின்ற மாரி சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கு சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் என்ன? அதுக்கப்புறம் ஜாக்லின்ட்டயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அத பத்தி சொல்றாங்க. என்ன நடந்தது அப்டின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரேயான் அண்ட் தென் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தோசை குடுத்துருக்காங்க. அத வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து முத்துக்குமரனுக்கு எக்ஸ்ட்ரா தோசை குடுத்ததா வந்து ஜாக்லின் வந்து குடுத்துருக்காங்க அப்டின்ற நியூஸ வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்றாங்க. ஓகே இருந்துட்டு போட்டும் அப்படின்ற மாரி சௌந்தர்யா அசால்ட்டா விட்டுர்றாங்க. பட் குசு குசுன்னு நெறைய விஷயங்கள் வந்து ரேயான் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்றாங்க. என்னது ஜேக்கும் எம்முக்குமா? அப்படின்ற மாரி சௌந்தர்யா வந்து கேட்குறாங்க. ஓகே டைரக்ட்டா பேரு சொல்லக்கூடாதுன்ட்டு. பட் அது வந்து எவ்வளோ இன்டைரக்ட்ன்றது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. லைக் அவங்க வந்து ஜேன்னா ஜாக்லின், எம்முன்னா முத்துக்குமரன். ஸோ அப்படியா அதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாரி திரும்பவும் வந்து சொல்றாங்க. இல்ல எக்ஸ்ட்ரா கேர் வந்து முத்துக்குமரனுக்கு இருக்கு. நம்மள தவிர்த்து அப்படின்ற மாரி. என்னடா இது அப்படின்ற மாரி கேட்டோனே, ஆமா தம்பி, தம்பி, தம்பின்னு சொன்னா மட்டும் பத்தாது. எனக்கு கேரு, அவனுக்கு எக்ஸ்ட்ரா கேரா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்லடா தோசை எல்லாருக்கும் குடுத்தா பத்தாம போயிடும்ல. அதனால குடுத்துருக்க மாட்டா அப்படின்ற மாரி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, முட்டு குடுக்குறாங்க. ஸோ ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ற மாரி. பட் ரேயான் வந்து இல்ல, இல்ல நம்ப கேட்டா தோசை குடுக்கல எக்ஸ்ட்ரா. பட் முத்துக்குமரனுக்கு மட்டும் குடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே ஜாக்லின் அங்க சமைச்சிட்டு இருக்கவங்கள கூப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "வா இன்னைக்கு நைட் ஒரு கேஸ் இருக்கு. உன்ன விசாரிக்கணும்." அப்படின்ற மாரி ரேயான் வந்து சொல்றாரு. ஸோ ரேயான் வந்து எதுக்காக ரியாக்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொசசிவ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். லைக் இவங்க 2 பேரும் ஒரு பிரதர், சிஸ்டர் பாண்டிங்ல இருக்காங்க. ஸோ இவருக்கு கொடுக்கப்படுற கேர் வந்து கம்மியா இருக்கு வென் கம்பேர்ட் டூ அதர் பெர்சன் அப்படின்றப்ப பொசசிவ்னஸ் வந்து ஹிட் ஆகி இவர் வந்து இப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்றது நம்மளுக்கு கிளியரா தெரியுது. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டாங்க. லைக் இவன் ஏன் இப்படி பேசுறான் அப்படின்றத அவங்க அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணல. பட் ஜாக்லின கூப்பிட்டு அவர் இந்த மாரி சொன்னதுக்கப்புறம், ஓகே இவனுக்கு பொசசிவ்னஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா முத்துக்குமரனுக்கு வந்து 2 தோசை எக்ஸ்ட்ரா குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அத வந்து இவருனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு தரல, அவனுக்கு மட்டும் தந்திருக்கான் அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ்னால ரியாக்ட் பண்றாரு இப்படி ரயான் அப்படின்றத நம்மளாலயும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த ஜாக்லின் அண்ட் தென் ரயான் பேசுனாங்களா? இல்ல அதுக்கான சொல்யூஷன் என்னவா ஜாக்லின் குடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம முடிஞ்ச அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கியூட் கியூட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.